Hello viewers, நீங்க பார்க்க போறது One Piece episode 1110 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல CP0 ஆளுகளும் நம்ம ஆளுகளும் ஒன்னா சேர்ந்து அந்த செரஃபிமை எதிர்த்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே உல்டாவா நடக்குது. அவங்க என்ன ஒரு அடி அடிச்சா காலி ஆயிருவாங்களா என்ன, மறுபடியும் திருப்பி எந்திரிச்சு வந்து கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்ணுவாங்க. அந்த அட்டாக் எல்லாத்தையுமே அப்படியே லெஃப்ட்ல தட்டி விட்டுட்டு நம்ம ஆளுங்க ரைட்ல போய் சும்மா குமுறுன்னு குமுறி தள்ளுவாங்க. அடி ஒன்னொன்னு மிஸ் ஆகாம டைரக்டா போய் விழும். இப்படி ரெண்டு குரூப்பும் முக்குன்னு முக்கி அவங்களால எவ்வளோ இப்போதைக்கு யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ யூஸ் பண்ணி அடிச்சு திருறி விட்டுருவாங்க. அப்படியே பேன்னு கிடப்பாங்க. சரி ரைட்டு, பஞ்சாயத்து ஓவர். இவங்களுக்கு டஃபா தான் இருந்தாங்க, பட் இப்போதைக்கு இவங்க போட்ட அடியில இனிமேட்டு எந்திரிச்சு வர்றது கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி கான்பிடென்டா சொன்னா ஷக்கா குண்ட தூக்கி போடுவான். என்னன்னா செரஃபிம்ஸ் யாருமே சாதாரண ஆளுங்க இல்ல, ஹியூமன் லெவலை விட பியாண்ட் த லெவல்ல தான் அவங்கள ரெடி பண்ணியிருக்காங்க. சோ அவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, கண்டிப்பா அவங்க தோத்துருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பொசுக்குன்னு எந்திரிச்சிருவாங்க. உடனே லூஃபி போட்டு புலம்பி தள்ளுவான், என்ன இவனுங்க கைடோ மாதிரி பயங்கர டஃபா இருப்பானுங்க போல என்ன. ஏன்னா அவனுக்கு எந்திரிச்சு நிக்கிறத பார்த்தா இவங்க பண்ண எந்த அட்டாக்குமே ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல. லுச்சியே முழிப்பான், இது எப்படா பாசிபிள். ஜோரோலாம் லேண்ட் ஆஃப் ஆனோல கிங்கு கூட சண்டை போட்டான்ல, அந்த ஃபீல் தருது. அவனைத்தான் தோக்கடிக்கிறதுக்குள்ள படாத பாடுபட்டான். ஏன்னா எவ்வளவு அடிச்சாலும் அந்த அட்டாக் அவன் மேல ஒர்க் அவுட்டே ஆகலையே. சேம் அப்படித்தானே இவனுங்களும் இருக்கானுங்க. அப்போ ஷக்கா இருந்துட்டு அப்ப கைடோ குரூப்ல இருந்த அந்த லுனாரியனை சொல்றியான்னு கேட்பான். அவன் என்ன ட்ரைபு என்னெல்லாம் ஜோரோக்கு தெரியல, ஆனா அவன் தான் இதே மாதிரி சண்டை போட்டாங்கிற மாதிரி சொல்லுவானா. ஷக்கா இருந்துட்டு அவன் வேற யாரும் இல்ல, பங்க் ஹசார்ல அவனை ரொம்ப நாளைக்கு முன்னாடி கினி பிக்கா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா கைடோ கூட சேர்ந்து அவன் தப்பிச்சு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே அந்த பிளாஷ்பேக்கை காட்டுவானுங்க. அதான் அவனை புடிச்சு வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் போது தான் கைடோவும் அங்க இருந்து தப்பிச்சு, நீ லுனாரியன் ட்ரைபை சேர்ந்தவன் தானே, உன்னோட பவரை பார்த்துட்டு நான் அசந்துட்டேன், வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக நான் ஒரு டீமை சேர்த்துறேன், நீ என் கூட வந்து சேர்ந்துக்கன்னு சொல்லியிருப்பான். அவன் பாத்தீங்கன்னா நீ இம்ப்ரெஸ் ஆகிறதுல ஒன்னும் ஆச்சரியம் இல்லடா, ஏன்னா நான் லெஜெண்டரி ட்ரைபை சேர்ந்தவன், நான் அப்படித்தானே பில்டப் பண்ணியிருப்பான். சரி இங்கேயே கினி பிக்கா மாட்டிக்கிட்டு சாவரியா இல்ல என் கூட சேர்றியாங்கிற மாதிரி கேட்டவன அப்படியே யோசிப்பான். அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா பங்காசாட்ல இருக்க அந்த லேபை கம்ப்ளீட்டா கொளுத்தி விட்டுட்டு அவனுக்கு பாட்டுக்கு ஸ்டைலா நடந்து வருவானுங்க. அவனுங்களை தான் தடுக்க முடியலையே, பவர் தான் என்னன்னு தெரியுமே. சோ போறப்போ போய் தொலைறானுங்கன்னு விட்டுற வேண்டியதானே. அட்டாக் பண்ணி அவனுங்களை தடுக்கிறங்கிற பேர்ல இம்புக்குன்னே அடி வாங்கி நிறைய பேர் செத்துருப்பானுங்க. இப்ப மேட்டர் என்னன்னா அந்த லுனாரியன் ட்ரைபோட பிளட்ட இவங்க இதுல சேர்த்து இருக்காங்க, அதனாலதான் அவங்கள மாதிரியே இவங்களும் இருக்காங்க. ஆல்ரெடி டெவில் ஃப்ரூட்டோட பவர், அந்த லுனாரியனோட பவர், கூடவே 7 வார்லாட்ஸோட திறமை, இதுல ஒன்னு இருந்தாலே உருப்படாது. இல்ல எல்லாத்தையும் பண்ணா சொல்ல போனா ஹாக்கி பவரை கூட நம்ம ஆளுகளை விட நல்லாவே அவங்க யூஸ் பண்றாங்க. அப்படின்னா ஜோரோக்கு தான் நல்லா தெரியுமே லுனாரியன் ட்ரைபோட பவர் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு. அதான் அவங்க பேக் சைட்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்கதே அந்த ஃபயர், அவங்க அதிகமா இருந்தாங்கன்னா அவங்களோட பவர்ஸும் அதிகமா இருக்கும். சோ என்னதான் இவங்க முக்குன்னு முக்கிய அட்டாக் பண்ணாலும் எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஆனா அந்த நெருப்பு கம்மியா இருக்கும் போது இவங்க என்ன அட்டாக் பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகும். அது எரிஞ்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் அவங்க இன்வின்சிபிள் தான், அவங்களை எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே லுச்சியும் கக்குவுக்கும் சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா ஏதாச்சும் ஒரு வீக் பாயிண்ட் தெரிஞ்சாதானே அவங்களாலையும் ஜெயிக்க முடியும். சும்மா குத்து மதிப்பா போய் சண்டை போட்டுட்டு இருந்தா இப்போ ஒரு நல்ல பாயிண்ட் கிடைச்சிருச்சு, இனி வெளுத்து வாங்குவானுங்கல்ல. கிங்க கூட நம்மளால சண்டை போடும் போது என்னென்னமோ ட்ரை பண்ணி முக்கி பார்த்தா எதுவுமே வேலைக்கு ஆகல. நான் கடைசியில் அந்த நெருப்பு குறையும் போது அடிச்சான் பாருங்க, அப்ப அவனோட அட்டாக்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. அதே மாதிரி தான் இப்ப இவங்களும் மன்னிப்பும் கேட்பான். ஏன்னா தேவையில்லாம இவ்வளவு நேரம் சண்டை போட்டு டைமை வேஸ்ட் பண்ணாங்களே, இதை முன்னாடியே நோட்டீஸ் பண்ணி சொல்லியிருந்தானா அதுக்கேத்த மாதிரி சண்டை போட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். லுச்சி எல்லாம் இப்பவே நீ கரெக்டா தான் சொல்லியிருக்க, இதுக்கப்புறமும் எங்களால நல்லபடியா சண்டை போட முடியும், ஒரு பிரச்சனையும் இல்லாம. கிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளை ஹேரு, டார்க்கான ஸ்கின்னு, கருப்பு விங்ஸ், பின்னாடி நெருப்பு, இதெல்லாம் சொன்ன உடனே 3 பேர் அவனை பிடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்குவானுங்க. அட விளக்குன இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது, அப்படி ஏன்டா முன்னாடியே சொல்லாம விட்டா பண்ணாட பயலன்னு. எப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஷக்கா திடீர்னு எங்கேயோ கிளம்புவான். ஏன்டா எங்க போறேன்னு கேட்டா டாக்டர் வேகாப்பங்கு இவனுக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல இருப்பானோன்னு ஒரு சின்ன டவுட், அதனால நான் அங்க போய் செக் பண்ணிட்டு வரேன், இவனுங்களை நீங்களே பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கிளம்பிடுவான். அந்த டைமுங்கும் போது அந்த எஸ்ஆக் இருக்கானே அவன் பாஞ்சு போய் அட்டாக் பண்ண போவான். ஜோரோ அசால்ட்டா வந்து தடுத்து கண்ணா அவரு போட்டும் வா நம்ம சண்டை போடலாம்பா. அதே நேரம் இங்க நமியோட டீமை காட்டுறாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஷார்க்கை எதிர்த்து இவங்களால சண்டை போட முடியாதுன்னு, அதனால முடிஞ்ச அளவுக்கு பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. அவன் பாத்தீங்கன்னா தரையிலேயே தண்ணியில வந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கான். அதுவும் நீந்தனா கூட பரவாயில்லையே நடந்தே வர்றான். ஆனா திங்கரோட தான் செம காமெடி. என்கிட்ட ஐடியா இருக்குன்னு என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு கடைசியில ஓடலாம் பாருங்க. இல்ல இன்னொரு காமெடி என்ன தெரியுமா, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, தப்பிச்சு போக இங்க ஏகப்பட்ட வழி இருக்குது, நம்ம பாட்டுக்கு தப்பிச்சு போலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சரி இப்ப விரட்டிட்டு வந்தவன் எங்க வந்துகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரூக்கு திரும்பி பார்த்தா ஆளை காணும். எங்க போனான்னு சொல்லி சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே வருவாங்க. பார்த்தா பொசுக்குன்னு ஃப்ரண்ட் சைட்ல வந்து திங்கருக்கு ஒரே குத்து பண்ண அட்டாக்ல அடிச்சு தெரிச்சு விழுந்து திங்கருக்கு டிஞ்சர் போடுற நிலைமை ஆயிருச்சு. பண்ணி அடுத்து நம்ம
நம்ம ஆளுகளை அட்டாக் பண்ண வருவானா? ப்ரூக் இனிமேட்டு உன்னை அட்டாக் பண்ண விட மாட்டான்டான்னு அவனை அட்டாக் பண்ண போனா டப்புன்னு குறுக்கால வந்து தூக்கி ஒரே அடி, தலை மட்டும் தனியா கழண்டுருச்சு. ஹெல்மெட்டை வேற போட்டு வச்சிருக்கானா. அது பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா பந்து மாதிரி இருக்குது. இனி பேலன்ஸ் இருக்கிறது நமி மட்டும்தான். அவளுக்கு அட்டாக் பண்ணலாம்னு தோணுது, ஆனா அதை பார்த்தா ஜிம்பை மாதிரியே இருக்கிறதுனால இவளுக்கு அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அவ சண்டை போட்டாலுமே ஜெயிக்கிறது கஷ்டம். இதுல வேற இப்படி தயங்கிட்டு இருந்தா அப்பதான் நம்ம ஜூயிஸ் வந்து அவன் ஒண்ணு ஜிம்பை இல்ல, ஜிம்பையா இருந்தா நம்ம கூட சண்டை போடுவானா, நீ சண்டை போடு, ஒண்ணு கவலைப்படாத உடனே. அதெல்லாம் சரி, ஆனா அவன் சின்ன பையனா இருக்கானே, அவனை எதிர்த்து அடிக்க எனக்கு மனசே வரலாம்பா. நமி நீ ஒண்ணு கவலைப்படாத, என்னைய நம்பு, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அவன் கூட சண்டை போடலாம். அவன் ஒண்ணு சின்ன பையன் கிடையாது, அந்த மாதிரி உருவத்துல இருக்கான்னு சொன்ன உடனே சரி ஓகேவா, இன்னைக்கு அவனா நம்மளான்னு பாத்துருவோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹர்ட் பண்ணிருக்கான், எடிசனை பாதி அழிச்சிட்டான், இவன் கில்லிங் மிஷின் குழந்தை கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு அட்டாக் பண்ண வருவான். உடனே ஜூயிஸ் ஆமா நமி கொஞ்சம் கூட ஹெசிடேட் பண்ணாத, கண்ணை மூடிக்க, இதுக்கப்புறம் மிச்சம் எல்லாம் என்கிட்ட விட்டுரு, அவனை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு உடனே அனுப்பி விடுவா. போன வேகத்துல சும்மா வளைச்சு வளைச்சு அடிப்பானா. நம்ம ப்ரூக்கோட மண்டை மட்டும் பார்த்துட்டு பத்தல, பவர் பத்தலம்பா, எங்க ஓனாலும் நான் அவனை விட மாட்டேன்னு வளைச்சு வளைச்சு அவன் பாடிக்குள்ள பூந்து பூந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். 2வது 3வது அட்டாக்லாங்கும் போதே அப்படியே புகஞ்சு பேனு பின்னாடி விழுந்துருவான். அதுவும் எப்படி தண்ணிக்குள்ள விழுந்த மாதிரி தரைக்குள்ள போயிருவான். உடனே ப்ரூக் அவன் தண்ணிக்குள்ள தான் போயிருக்கான், அதாவது அவன் பவரை யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா மறுபடியும் வருவான். வாங்க சீக்கிரம் எஸ்கேப் ஆயிடலான்னு தலையை எடுத்து மாட்டிட்டு கிளம்பலான்ட்டு போகும்போது திடீர்னு நமி அட்டாக் பண்ண பாஞ்சு வருவான். பாக்கணுமே ஜூயிஸே மிரண்டுட்டான், ஆஹா நம்ம பண்ண அட்டாக்கு கொஞ்சம் கூட ஒர்க் அவுட் ஆகலையேன்னு. அவனுக்கே எப்படி இருக்குன்னா நமிக்கு எப்படி இருக்கும், அவ்வளவு பெரிய சைஸா அத்தா தண்டி மூஞ்ச க்ளோஸ் அப்ல பார்த்த உடனே சோலி முடிஞ்சுன்னு முடிவே பண்ணிட்டா. சரி இதுக்கப்புறம் நம்பி தப்பிச்சாலா இல்ல மூஞ்சி முகரன்னு பஞ்சராய் போய் விழுந்தாளான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.